அடடடடா! எத்தன நாளாங்க இந்த லவ் ஸ்டோரீஸே பார்க்குறது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கமருதீனும் பார்வதியோட லவ்ஸ காமிச்சிட்டு இருந்தாங்க. வணக்கம், நான் உங்க ரவி. எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நெனைக்கிறேன். பிக் பாஸ் சீசன் 9 டே 67 3வது நாளா பார்த்தீங்கன்னா, பிபி வழக்காடு மன்றம் நடந்தது. ஆக்சுவலா முடிஞ்சிருச்சு. கோர்ட் சீன் முடிஞ்சிருச்சுன்னு நெனச்சா, இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பிராந்து குடுத்துட்டாங்க. அரோரா வந்து விஜய் பார்வதி மேல கேஸ் குடுத்திருந்தாங்க. மத்தவங்க கிட்ட நாமினேட் பண்ணி என்ன போக வைக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இவங்க குடுத்தத வந்து 2 ஜட்ஜ்ல ஒரு ஜட்ஜ் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு பிடிக்காதவங்க தான். விஜய் பார்வதிக்கு பிடிக்காத கனித்திருவ போட்டிருந்தாங்கன்னா, தீர்ப்பு கண்டிப்பா கனித்திருக்கு எப்படி குடுப்பாங்க? விஜய் பார்வதிக்கு எதிரா தான் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் சாண்ட்ரா பாத்தீங்கன்னா விஜய் பார்வதிக்கு ஆதரவா கொடுத்தாங்க. 2 பேரும் 2 விதமா தீர்ப்பு கொடுத்ததுனால பிக் பாஸ் வந்து ஆடியன்ஸே பண்ணலாம்னு சொன்னதுக்கு அப்புறமா எல்லாருமே சேர்ந்து அரோராக்கு ஆதரவா கொடுத்தாங்க. ஆக்சுவலா அரோராக்கு ஆதரவா கொடுத்தது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. புதுக்கோட்டை துஷார் இருக்க வரைக்கும் கூட இருந்தாங்க. புதுக்கோட்டை துஷார் வந்து கிளம்பிட்டோன்னா அப்படியே வந்து கமருதன் கிட்ட இவங்க வந்து க்ளோஸ் ஆயிட்டாங்க. இவங்க தான் விஜய் பார்வதி கிட்ட இருந்து கமருதன் தனியா கூட்டிட்டு போயிட்டு ரொம்ப க்ளோஸ் ஆனது. அதுக்கப்புறம் கமருதன் திருப்பி விஜய் பார்வதி கிட்ட போயிட்டோன்னு இவங்களுக்கு ரொம்ப கடுப்பாய் ரொம்ப அழுதுட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிபி வழக்காடு மன்றத்தை நாளைக்கும் திருப்பி தொடருவாங்களான்னு ஒரே பயமா இருக்குங்க. இந்த வீக் ஃபுல்லா கோர்ட் சீன்லயே ஓட்டிட்டானுங்க.